கடந்த ஆட்சி காலத்தில் முக்கியமான பதவிகளில் இருந்தவர்கள் அல்லது முக்கியமாக செல்வாக்கை செலுத்திய பலரும் கடந்த 2-3 நாட்களாக வெளிநாடுகளுக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலாம் அல்லது ஆபத்து நிகழலாம் என்ற அச்சத்தின் காரணமாக தான் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருப்பதாகத்தான் பரவலாக கருதப்படுகின்றது. அந்த பாதையில் சென்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்திருக்கிறது என்பதைத்தான் அனுராகுமார திசாநாயக்கா கிடைத்துள்ள இந்த பாரிய வெற்றி என்பது வெளிப்படுத்துகின்றது. அந்த வகையில் மக்களுடைய எதிர்பார்ப்பை ஏதோ ஒரு வகையில் நிறைவு செய்ய வேண்டிய ஒரு தேவையும் அவருக்கு இருக்கும். அதே வேளையில் பொது தேர்தல் ஒன்றும் விரைவில் எதிர்பார்க்கப்படுகின்றது. பெரும் அதற்கான பலம் அனுராகுமார திசாநாயக்காவிடம் இருக்கின்றதா? குறிப்பாக 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களான அவரிடம் இருக்கின்றது. அவர்களால் இன்னும் ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியுமா? ஏனெனில் 3 பேர் இருக்கின்றார்கள், 30 அமைச்சுகள் வரை அந்த அமைச்சுகளுக்கு தேவைப்படும். ஆகவே என்ன அடிப்படையில் இவர்களால் ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்க முடியும்? இது தொடர்பாக அனுராகுமார திசாநாயக்காவும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் கடைசி காலங்களில், அதாவது தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னரும் பேசி இருக்கின்றார்கள். அவருடைய நிகழ்ச்சி நிரலை பொறுத்தவரையில ஒரு இடைக்கால அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்படும். அதாவது 3 அமைச்சர்களை கொண்ட ஒரு அமைச்சரவை உருவாக்கப்படும். அந்த அமைச்சரவை மூலமாக தான் அடுத்த செயற்பாடுகள், அது இடைக்கால அமைச்சரவையாக இருக்கும். அதே நேரத்தில் பாராளுமன்றம் கலைக்கப்படும். பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் அப்படியும் நவம்பர் மாதத்துக்குள் தேர்தல் வரும். அந்த தேர்தலின் மூலமாக இப்போது பெற்ற வெற்றி அலை என்பது இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் பிரதிபலிக்கும் நிச்சயமாக. அந்த வகையில் ஒரு பெரும்பான்மையை தங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கின்றது. ஜனநாயக விளிமியங்களுடன் உட்பட்ட ஒரு ஆட்சியாக இவர்களுடைய ஆட்சி இருக்குமா? முதல் தடவையாக அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கின்றது. அவ்வாறு நடந்து கொண்டால்தான் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலும் தம்மால் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும், மக்களுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும், சர்வதேச ரீதியாக ஒரு நட்பெயரை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் எதிர்காலத்தில் சர்வதேசத்தின் உதவிகள் கிடைக்கும் என்பதும் ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வகையில் நான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு வகையில் ஜனநாயகத்துக்கு உட்பட்டதாக, சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டதாகத்தான் அவருடைய அதிகாரமும் இருக்கும் என்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் இவர்களுடைய பிரச்சாரம் என்பது ஊழலுக்கு எதிராக இருந்தது. அப்படி என்றால் இதுவரை காலமும் ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள், முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் போன்ற அனைத்து பதவிகளில் இருந்தவர்கள், நிறுவனங்களின் தலைவர்களாக இருந்தவர்கள் அனைவரும் தற்பொழுது ஊழல் குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்குகின்ற அனைவரையும் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்வோம் என்று குறிப்பிட்டார்கள். அந்த விடயம் ஒரு குறுகிய நாளுக்குள் செய்யக்கூடிய ஒன்றாக சட்டத்தின் ஆட்சியை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கின்றதா? குறுகிய நாட்களுக்குள் அதனை செய்வது சாத்தியமற்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நீதிமன்றம் தான் பொறுப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படலாம் அல்லது வழக்கு விசாரணைகளை தொடர்வதற்கான அதிகாரத்தை சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களிடம் ஒப்படைக்கலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அனுராகுமார திசாநாயக்கனுடைய இந்த மிகப்பெரிய ஒரு அலை என்றது தற்பொழுது ஒரு முடிவுகளாகவும் வெளிவருகின்றது. இது அயல்நாடு இந்தியாவை எந்த அளவு தூரம் ஒரு ஆச்சரிய நிலைமைக்கு கொண்டு செல்லுமா, அல்லது உறவுகள் ரீதியில் எவ்வாறான விடயங்கள் இந்த மீண்டும் புதிதாக கட்டியெழுப்பப்பட வேண்டியதாக இருக்கும்? ஏனெனில் ரணில் விக்ரமசிங்கவுடன் பல்வேறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அனுராகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் இந்தியாவுடனான உறவுகளை நல்ல வகையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அவர் விரும்புகின்றார். இந்தியாவை பொறுத்தவரையில் அது ஒரு வல்லரசு நாடு, பிராந்திய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் ஒரு பலமான ஒரு நாடாக வளர்ந்து வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்தியாவினுடனான உறவு என்பது அனுராகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் முக்கியமானது. நான் நினைக்கின்றேன், இந்த சில மாதங்களுக்கு முன்னர் அவர் இந்தியாவுக்கான ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இந்திய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் தான் அவர் சென்றிருந்தார். அந்த வகையில் அனுராகுமாராவுடன் ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவை அல்லது நிர்பந்தம் இந்தியாவுக்கும் இருந்திருக்கின்றது. அவர் ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக வளர்ந்து வருகின்ற ஒரு கட்டத்தில் தான் இந்தியாவும் அவரை அழைத்திருந்தது. இந்தியா அதனை சரியாக கணித்திருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், மற்ற 2 பேரையும், அதாவது சஜித்தையும் ரணிலையும் இணைப்பதற்கான ஒரு முயற்சியோடு நடைபெற்றது. அந்த முயற்சியின் பின்னணியில் கூட அனுராகுமார திசாநாயக்கா வளர்ந்து வருகின்றார் என்ற நிலைமையில தான் மற்ற 2 பேரையும் இணைப்பதற்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அது வெற்றி பெறவில்லை. அனுராகுமாராவை பொறுத்தவரையில் அவரும் இந்தியாவுடனான உறவுகளை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அக்கறை உள்ள ஒருவராகத்தான் இருக்கின்றார். அண்மையிலே கொழும்புக்கு வந்திருந்த இந்திய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் டோவாலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போதும் அவர் அதனை தெளிவாக கூறியிருந்தார். அதாவது இந்தியாவுக்கு எதிராக இலங்கையின் தரையோ கடலோ வானிலைகளோ பயன்படுத்தப்படுவதற்கு தான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை அவர் கூறியிருந்தார்.
அதிகாரத்துக்கு வந்தால் செய்ய மாட்டேன் என்று கூறியிருந்தார். இதே வாக்குறுதியை டெல்லிக்கு சென்றிருந்த போதும் தான் சொன்னதாக அவர் கூறியிருந்தார். அந்த வகையில் அவரும் இந்தியாவுடைய பலத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அதற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் என்னுடைய அதிக ஆட்சி இருக்கும் என்பதையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அந்த வகையில் இந்தியாவை பொறுத்தவரையிலையும் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அவர்களுடன் சமாளித்து போக வேண்டும், இணங்கி போக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர்களும் இருப்பதாக தெரிகின்றது. சஜித் பிரேமதாசனுடைய அரசியல் எதிர்காலம் என்பது இல்லாமல் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? ஆம், இந்த தேர்தலை பொறுத்தவரையில் 2 தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஒரு பின்தங்கிய நிலைமை என்பது நிச்சயமாக ஒரு பின்னடைவு தான். அவர் அதனை எவ்வாறு வளர்த்து எடுக்கப் போகின்றார் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கப் போகின்றது. அவர் ஒரு இளம் தலைவராகத்தான் இருக்கின்றார். அந்த வகையில் அவருக்கு இன்னொரு காலம் இருக்கின்றது. இருந்த போதிலும் அவருக்கு இது ஒரு பாரிய பின்னடைவு தான். ஏனென்று சொன்னால் ரணிலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அல்லது ரணில் மீதான பல குறைபாடுகள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அவர் மஹிந்த ராஜபக்சக்களுடைய ஆதரவுடன் செயல்படுகின்றார் அல்லது அவர்களை பாதுகாக்கின்றார் என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு எதிராக சஜித்தால் தன்னை நிலைநிறுத்த முடியாமல் போய்விட்டது என்பது அவருக்கு நிச்சயமாக ஒரு தோல்விதான். அடுத்த ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து இவர் பிரிந்து வருவதற்கு பிரதான காரணம் ரணில் விக்ரமசிங்கே தலைவராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடாது, அந்த பதவி தனக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் பிரிந்து வந்திருந்தார். ஆகவே இவர் பிரிந்து வந்தும் இவரால் வெற்றியடைய முடியவில்லை. இனி இவருடன் நிற்பவர்கள் தொடர்ந்து இவருடன் நிற்பார்களா? அதோடு நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட அவர்கள் எங்கே போவது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே ஒரு பலமானவராக இருந்திருந்தால் அவர்கள் ரணிலோடு சேர்ந்திருக்கலாம். ஆனால் இவருடன் சஜித் பிரேமதாசாவுடன் நிற்பவர்களை பொறுத்தவரையில் அனுராகுமாராவோட சேரக்கூடிய நிலைமையிலே யாரும் இல்லை. குமாராவும் அவர்களை அரவணைத்து போகக்கூடிய ஒருவராக இல்லை. அந்த நிலைமையிலே அவர்கள் விட்டுட்டு போவதாக இருந்தால் ஒதுங்கித்தான் போக வேண்டுமே தவிர இன்னொரு கட்சிக்கு அவர்கள் போகக்கூடிய நிலைமை இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அவ்வாறு சிலர் ஒதுங்கி போவதற்கு கூட விரும்பலாம். என்று சொன்னால் அரசியல் எதிர்காலம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒதுங்கி போக முற்படலாம் என்ற நிலைமையில் சஜித் பிரேமதாசாவினுடைய எதிர்காலம் என்பது நிச்சயமாக கேள்விக்குறி. ஆனால் வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர் எவ்வாறு செயற்பட போகின்றார், எவ்வாறு தன்னுடைய பலத்தை நிரூபிக்கப் போகின்றார் என்பதில் தான் அது தங்கியிருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலுடைய உத்தியோகபூர்வ முடிவு இறுதியாக வருகின்ற பொழுது அவர் தோல்வி அடைவது உறுதியான உத்தியோகபூர்வ முடிவாக இருக்குமானால் அவர் ஜனாதிபதி பதவியை இழப்பார். அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினரும் அவர் கிடையாது. ஆகவே அவர் அனைத்து அரசியல் பதவிகளில் இருந்தும் இல்லாமல் செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அல்லவா? இந்த பொருளாதார நிலைமை இவ்வாறு மிக மோசமாக இருக்கின்ற பொழுது அதனை மிக திறமையாக கையாண்டவர் என்ற ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருந்தது. அது ஒட்டுமொத்தமாக வீழ்த்தப்பட்டிருக்கின்றது அல்லவா? இதனை எப்படி மக்கள் பார்த்திருக்கின்றார்கள்? ரணில் விக்ரமசிங்கே அந்த பொருளாதார சிக்கலில் இருந்து நாட்டை மீட்டவர் என்ற ஒரு இமேஜ் ஒன்று அவருக்கு இருந்தாலும் கூட நீண்டகால எதிர்காலத்தை நோக்கி செயற்படும் போது ஊழலற்ற அதிகார துஷ்பிரயோகமற்ற ஒரு ஆட்சி, அதாவது குடும்ப ஆதிக்கம் இல்லாத ஒரு அரசாங்கம் ஆட்சி இருக்க வேண்டும் என்ற ஒரு மக்களுடைய விருப்பம், சிஸ்டம் சேஞ்ச் ஒன்றின் மீதான அவர்களுடைய நாட்டம், இளைய தலைமுறை தலைவராக வர வேண்டும் என்ற அவர்களுடைய விருப்பம், இவை போன்றவை தான் பிரதிபலித்திருக்கின்றது. அதேவேளை ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் அவருக்கு கட்சி என்பது பலமாக இல்லை. பின்புலத்தில் அவருக்கு ஒரு பலமான கட்சி ஒன்றில் ஐக்கிய தேசிய கட்சி என்பது பலவீனமானதாக இருந்தால் தான் அவர் சுயேட்சையாக போட்டியிட வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலைமையில் அவர் ஒரு அரசியலிருந்து ஒதுங்கி செல்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும். தமிழ் மக்களினுடைய பொறுப்பு கூறல் விவகாரம் என்பது தற்பொழுது ஜெனீவா மனித உரிமை பேரவையில் மீண்டும் ஒரு கால நீடிப்பு வழங்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக அந்த தீர்மானம் மீண்டும் ஒரு 18 மாதங்களோ 24 மாதங்களால் கூட. ஆனால் அந்த பொறுப்பு கூறல் என்பது ஜேவிபியினுடைய தலைமையான ஆட்சி என்பது எவ்வாறான முடிவுகளை எடுப்பார்கள்? ஏற்கனவே தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் நிராகரித்திருக்கின்றது அந்த தீர்மானங்களை. ஆனாலும் சில விடயங்களை முன்னெடுத்திருக்கின்றது. இனி வருகின்ற இவர்களுடைய ஆட்சி என்பது இந்த பொறுப்பு கூறல் விடயத்தில் எவ்வாறான ஒரு போக்கை கடைபிடிப்பார்கள்? அவர்களை பொறுத்தவரையிலே அந்த யுத்த குற்றங்கள் என்று பார்க்காமல் நீதிமன்றத்தின் மூலமாக அதற்கான ஒரு தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்கள் அக்கறையாக இருப்பதாக தெரிகின்றது. அவ்வாறுதான் அனுராகுமாராவும் ஏற்கனவே ஒரு தடவை கூறியிருந்தால் நீதிமன்றத்தின் மூலம் அவர்கள் குற்றவாளிகளாக காணப்பட்டால் அதற்குரிய தண்டனைகளை நீதிமன்றம் வழங்கலாம் என்ற வகையிலே அவர்களுடைய கருத்து இருந்தது. அதே வேளையிலே அந்த சர்வதேச அரங்குகளில் அவர்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் அதாவது அனுராகுமார தலைமையிலான அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்றோ அதனை நடைமுறைப்படுத்தும் என்றோ நான் எதிர்பார்க்கவில்லை. இருந்த போதிலும் ஏற்கனவே அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டுள்ள சில ஆணைக்குழுக்கள் கொடுத்த அறிக்கைகள் சம்பந்தமாக சில சமயங்களில் அவர்கள் அதனை மீள் பரிசீலனை செய்வதற்கோ
அல்லது அவற்றில் சிலவற்றை செயற்படுத்துவதற்கோ முற்படலாம் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயத்தில் தற்பொழுது மிக அதிக அளவில் பேசப்படுவது 13வது திருத்தம். ஆகவே 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவாரா? அது தொடர்பாக 2 விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. அனுராகுமார திசாநாயக்கா அந்த 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். இருந்த போதிலும் அந்த கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரான விஜித ஹீரத் பௌத்த காங்கிரஸ் உறுப்பினர்களை சந்தித்த போது அவர்கள் கேள்வி எழுப்பிய போது போலீஸ் காணி அதிகாரங்கள் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்ற ஒரு வாக்குறுதியை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் முழுமையாக நடைமுறைப்படுத்துவது என்பது சிங்கள தரப்பில், அதாவது இந்த பௌத்த சிங்கள மக்கள் மத்தியில், கடும் போக்காளர்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பலைகளை தோற்றுவிக்கலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனாலும் அடுத்த பொது தேர்தலுக்கு முன்னதாக அது தொடர்பான எந்த ஒரு தீர்மானத்தையும் அவர்கள் எடுப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருடன் நிறுத்தப்பட்டார். அவர் ஒரு குறைந்தபட்சம் எல்லா இடங்களிலும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றிருக்கின்றார் தமிழர் பகுதியில். இது ஒரு புதிய முன்னெடுப்பாக இவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். எனினும் அது அந்த ஒற்றுமை என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒற்றுமையாக இருக்கவில்லை. இனி இவர்களுடைய செயற்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும், அல்லது இந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டது தொடர்பில் விமர்சனங்கள் எழுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமா? ஓரளவுக்கு அவர்கள் வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். வடக்கிலே அதிக அளவுக்கு பெற்றிருக்கின்றார்கள், கிழக்கிலும் கணிசமான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இதனை விட கூடுதலான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கலாம் என்ற ஒரு கருத்து தமிழ் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பரப்புரைகள் போதுமானதாக இருக்காமல் இருந்திருக்கலாம். இரண்டாவது காரணம், தேசிய கட்சிகள் மீது தமிழ் மக்களுக்குள்ள ஈர்ப்பு காரணமாக அல்லது அவர்கள் மூலமாகத்தான் சிலவற்றை சாதிக்கலாம் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். மற்றது இளைய தலைமுறையினர் வேலை வாய்ப்பு, கல்வி போன்ற சில காரணங்களுக்காக அந்த தேசிய கட்சிகளை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அதன் காரணமாக அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் கணிசமான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். எதிர்காலத்தை பொறுத்தவரையில் இந்த மக்கள் தங்களுக்கு கொடுத்துள்ள ஒரு தீர்ப்பாக அல்லது ஒற்றுமை என்பதை வலியுறுத்தி வழங்கப்பட்டுள்ள ஒரு தீர்ப்பாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும். அந்த வகையில் ஏனைய கட்சிகளையும், அதாவது இப்போது நான் நினைக்கின்றேன் ஒரு 10 கட்சிகள் வரையில் அதில் இணைந்திருக்கின்றன. குறிப்பாக அகில இலங்கை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழரசு கட்சியில் ஒரு பிரிவினரையும் தவிர மற்றவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இணைத்து ஒரு பொதுவான கோரிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வரப்போகின்ற பொது தேர்தலையோ அதுக்கு பின்னர் வரப்போகின்ற நெருக்கடிகளையோ எதிர்கொள்வார்களாக இருந்தால், அதாவது பொதுவான பிரச்சனைகளையோ எதிர்கொள்வார்களாக இருந்தால் அதிக அளவுக்கு பலம் வாய்ந்ததாக அது இருக்கும். அந்த வகையில் அந்த சிவில் அமைப்புகள் தான் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தன. அந்த சிவில் அமைப்புகள் ஏனைய கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை உள்ளடக்கியதான ஒரு பொதுவான வேலை திட்டம் ஒன்றை முன்வைப்பார்களாக இருந்தால் எதிர்காலத்தில் எங்களுடைய பேரம் பேசும் சக்தி அதிகமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? குறிப்பாக தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் எதிராக பிரச்சாரம் என்று முன்னெடுத்தார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். அவர்கள் இவர்களுடன் இணங்கி செயற்பட முடியுமா? அல்லது இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்பில் இருக்கின்ற சிவில் தரப்புகளுடன் இணைந்த கட்சிகள் தாங்கள் ஒரு கூட்டாக எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா? எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இப்போது இந்த பொது கட்டமைப்பில் இணைந்திருக்கின்ற கட்சிகள் இணைந்த வகையில் செயற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட அவர்கள் அந்த எத்தனை சீட் என்பது அல்லது ஒதுக்கீடுகள் சம்பந்தமாக சில முரண்பாடுகள் நிச்சயமாக உருவாகும் என்பது எதிர்பார்க்கக்கூடிய. ஏனென்றால் அதிகளவாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் இருக்கின்ற போது யாழ்ப்பாணத்தில் ஒதுக்கீடுகளில் பிரச்சனை நிச்சயமாக உருவாகும். இருந்த போதிலும் மற்ற கட்சிகளை, அதாவது தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே நான் நினைக்கின்றேன் அது 2ஆக அல்லது 3ஆக பிளவுபட்ட நிலைமையில் தான் இப்போது இருக்கின்றது. அதில் ஒரு தரப்பினர் இவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் ஒரு கூட்டணி என்று இணைந்து செயற்படும் போது எவ்வாறு அதில் நெருக்கடிகள் உருவாகும் என்பது நிச்சயமாக கூற முடியாது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே அவர்கள் நீண்ட காலமாகவே தனித்து செயற்படுவதில் தான் அக்கறை கொண்டிருக்கின்றவர்கள். மற்றவர்களுடன் இணங்கி போவதில் அவர்கள் பெருமளவுக்கு அக்கறையோ ஆர்வமோ காட்டுவதில்லை. அந்த வகையில் அவர்கள் தனித்துத்தான் செயற்படுவார்கள். தமிழ் அரசு கட்சியில் இருந்து ஒரு பிரிவினர் இவர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அது தமிழரசு கட்சியில் இதோட இணையாத தரப்பினரை சில சமயங்களில் தனிமைப்படுத்துகிற ஒரு நிலைமை உருவாகலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்கா முன்னெடுக்கின்ற விடயங்கள் என்பன நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா? அல்லது இவர் ஒரு அரசாங்கத்தை அமைக்கின்ற பொழுது அது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு இன்றே செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றதா? சட்ட ரீதியில் இந்த விடயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பு தெரிவிப்பது அல்லது சூழ்ச்சிகளை முன்னெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா?
நிச்சயமாக கூற முடியாது. ஆனால் ஒரு பாரிய மக்களுடைய ஆதரவுடன், மக்களுடைய ஆணையுடன் அவர் பதவிக்கு வருகின்றார். அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் பாராளுமன்ற தேர்தல் அடுத்ததாக நிச்சயமாக நடைபெறும். அதுக்கு முன்னர் அவர் ஒரு அமைச்சரவை அமைக்கப் போகின்றார். ஜேவிபி தலைவர்களுடைய நிகழ்ச்சி நிரலின்படி பாராளுமன்றம் ஒரு நாள் கூட்டப்படும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு நாள் கூட்டுவதாக அவர் முன்னர் தெரிவித்திருந்தார்கள். ஒரு நாள் கூட்டி அன்றைய தினமே இரவு கலைத்து விடுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அனுராகுமார திசாநாயக்கா இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார். அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அவருடைய இடத்துக்கு இன்னொருவரை நியமிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக தான் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அந்த 3 பேரையும் வைத்துக் கொண்டுதான் அவர் ஒரு அமைச்சரவையை உருவாக்கப் போகின்றார். அந்த வகையில் ஒரு பெண் ஒருவர் பிரதம மந்திரியாக பதவியேற்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. உடனடியாக அவருடைய செயற்பாடுகள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுவதற்கோ அல்லது அது தொடர்பான வழக்குகள் ஏதாவது தாக்கல் செய்யப்படுவதற்கோ வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. என்னுடைய கேள்வி என்ன, நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மையற்ற ஒரு தரப்பு ஒரு ஆட்சியை அமைக்க முடியுமா, அமைச்சரவையை உருவாக்க முடியுமா? ஏனெனில் மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக மைத்ரிபால சிறிசேன நியமித்தார். எனினும் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் நாடாளுமன்றத்தை கலைக்கின்ற முடிவை அவர் எடுத்தார். அது நீதிமன்றத்தினால் அரசியலமைப்பை மீறிய செயற்பாடாக கூறப்பட்டது. எனினும் அது அந்த காலப்பகுதிக்குள் கலைக்க முடியாது என்பதுதான் அதனுடைய காரணமாக இருந்தது. அது பெரும்பான்மை இல்லாமல் இவரால் ஒரு அமைச்சரவையை உருவாக்க முடியுமா? இதுக்கு இன்னொரு முன்னுதாரணம் இருக்கின்றது. 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட உடனடியாகவே ரணில் விக்ரமசிங்கா தலைமையிலான அமைச்சரவை ஒன்றை அமைத்தார். அப்போது ரணில் விக்ரமசிங்காவினுடைய ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கவில்லை. இருந்தபோதும் அந்த மக்கள் ஆணையை வைத்துக்கொண்டு அந்த அமைச்சரவை அமைக்கப்பட்டது. அப்போது நான் நினைக்கிறேன் 41-42 உறுப்பினர்களுடைய ஆதரவு தான் அவருக்கு இருந்தது. இருந்தபோதும் அந்த மக்கள் ஆணையுடன் வரும்போது அது உண்மையில கேள்விக்கு உட்படுத்தப்படவில்லை. அதுபோன்ற ஒரு அமைச்சரவையை நாளைய தினமோ அல்லது அடுத்த நாளோ அவர் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுகின்றது. அதாவது இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியேற்ற உடனடியாக 3 பேர் கொண்ட அமைச்சரவையை அவர் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லப்பட்டது. ஜேவிபியின் முக்கியமான சில தலைவர்களும் அதனைத்தான் தெரிவித்திருந்தார்கள். தங்களுடைய அடுத்த நகர்வாக அது இருக்கும் என்றும், அந்த 3 பேர் கொண்ட அமைச்சரவை அமைக்கப்பட்ட உடனடியாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தலுக்கான அறிவித்தல் வெளியிடப்படும் என்றுதான் கூறியிருந்தார்கள். இருந்தபோதிலும் நீங்கள் குறிப்பிடுவது போல இது சட்டத்திற்கு உட்படுத்தப்படலாம் நீதிமன்றத்தில். ஏனெனில் அன்று சுதந்திர கட்சியினுடைய தலைவராக அவர் ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் மைத்ரிபால வருகின்றார். யுஎன்பியும் இணைந்துதான் அவரை ஜனாதிபதி ஆக்கியது. ஆகவே அவர் விட்டுக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இன்று மொட்டுதான் மிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக வைத்திருக்கின்றார்கள். ஆக அவர்கள் இந்த விடயத்தில் விட்டுக் கொடுத்தால் அவர்கள்தான் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அல்லவா? அவர்கள் மீதுதான் குற்றச்சாட்டினை அனுராகுமார திசாநாயக்கா முன்வைத்துக் கொண்டிருந்தார். தமிழ் மக்களிடம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் காண முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல அதே தலைமைகள் அதே விதமான கோட்பாடுகளோடு தான் போய்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இளைய தலைமுறையிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த தலைமைத்துவம் ஒன்று உருவாகாத ஒரு நிலைமை அதுக்கு பிரதான காரணமாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அந்த போரின் முடிவுக்கு பின்னர் இளைய தலைமுறையினர் பெருமளவுக்கு அந்த அரசியலில் ஈடுபடுவதில் அக்கறையற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் பழைய தலைமுறையினர், அதாவது தமிழரசு கட்சி அல்லது மற்ற தலைமுறையினர் தான் அப்படியே அதனை கொண்டு செல்கின்றார்களே தவிர புதிய தலைமுறையினர் புதிய சிந்தனைகளுடன் புதிய கோட்பாடுகளுடன் வந்து இந்த தமிழ் மக்களை வழிநடத்துவதற்கான ஒரு சக்தி மிக்க தலைமை ஒன்று உருவாகாதது தான் இதற்கு பிரதான காரணமாக இருக்கின்றது. அவ்வாறான தலைமை ஒன்று உருவாகி வந்தால் நிச்சயமாக அந்த ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். தமிழ் மக்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லை, ஆனால் இளைஞர்கள் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியுமா, அல்லது புதிய கட்சி ஒன்றினால் அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு உழைக்க முடியுமா? அதற்காக புலம்பெயர் தரப்பினர் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பது சரியான ஒன்றாக இருக்குமா, அல்லது இருக்கின்ற கட்சிகளை பிரிக்கின்ற நடவடிக்கையில் தான் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்ற ஒரு விமர்சனமும் இருக்கின்றதில்ல? நிச்சயமாக புதிய கட்சி ஒன்று உருவாக்கி இங்கே மக்களுடைய செல்வாக்கு பெறுவதற்கான இடம் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இளைய தலைமுறையினை பொறுத்தவரையில் பெரிய அளவுக்கு அரசியலில் நாட்டம் காண்பிப்பது அண்மை காலத்தில் குறைவாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. அவ்வாறு ஒரு தலைமுறையினர், ஒரு படித்த இளைய தலைமுறையினர் அவ்வாறான ஒரு ஆர்வத்துடன் வருவார்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையிலான ஒரு கட்சியை உருவாக்க முடியும். இப்போ ஜேவிபி கூட அண்மை காலத்தில் தான் அது பிரபலமடைந்தது. குறிப்பாக சொல்லப்படும் இந்த அறகலையாக்கு பின்னர் தான் அவருடைய பிரமாண்டமான வளர்ச்சி இருந்தது. கடந்த 5 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற தேர்தலில் அவர்கள்
சொச்சம் வாக்கு 4 வீதம் கூட எடுக்க முடியாத ஒரு நிலை. 4,32,000 வாக்குகளை தான் பெற்றார். 4 லட்சம் வாக்கள் தான் பெற்றிருந்தால் என்று பல லட்சம் பெறுகின்றார்கள். விகிதமும் கிட்டத்தட்ட 50 வீதத்துக்கு கிட்ட வருகின்றது. அந்த வகையில் அவருடைய ஒரு பிரமாண்டமான வளர்ச்சி இருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு இளைய தலைமுறையினர் களத்தில் இறங்கி வேலை செய்வார்களாக இருந்தால் புலம்பெயர்ந்த மக்களுடைய ஆதரவும் அவர்களுக்கு நிச்சயமாக தேவையாக இருக்கும் என்று சொன்னால் கட்சி ஒன்றை நடத்துவதற்கு நிதியுதவி நிச்சயமாக தேவை இருக்கின்றது. அப்படி செயற்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு இடம் இருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் பழைய தமிழ் கட்சிகளில் மக்களுக்கு நம்பிக்கை பெருமளவுக்கு குறைந்து விட்டது என்பதை இந்த தேசிய கட்சிகள் அதிக அளவுக்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டிருப்பது காட்டிக் கொண்டிருக்கின்றது, வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நிச்சயமாக அதுக்கு ஒரு இடம் இருக்கின்றது. அவ்வாறான இளைய தலைமுறையினர் ஒன்று களமிறங்குவார்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு படித்த இளைய தலைமுறையினர் வருவார்களாக இருந்தால் ஜேவிபியை பார்த்தீர்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாமே பட்டதாரிகளாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் அவ்வாறான ஒரு மாற்றத்துக்கு நிச்சயமாக இடம் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். புலம்பெயர்ந்த வர்த்தகர்கள் அல்லது புலம்பெயர் சமூகத்தைச் சேர்ந்த பலர் இங்கு முதலீடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த முதலீடுகளுக்கு தற்பொழுதைய சூழ்நிலையில் ஜேவிபி தலைமையிலான அரசாங்கம் என்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்குமா? நிச்சயமாக பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அவ்வாறான முதலீடுகளும் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் அது நிறைய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் இப்போ நாடு ஏற்கனவே ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் இருந்து தான் மீண்டிருக்கின்றது. இந்த நிலைமையெல்லாம் ஜேவிபி அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றது. ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடுகளை கூட பாதிக்கக்கூடிய வகையிலே அவர்கள் செயற்படுவார்களாக இருந்தால் அது அவர்களுடைய ஆட்சியையும் பாதிக்கும். முதலீடுகள் என்பது வெறுமனே தமிழ் மக்களுடன் சம்பந்தப்பட்டதில்லை, அது நாடு முழுவதற்குமானது. அந்த வகையிலே அவர்கள் நிச்சயமாக அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். மேலும் முதலீடுகளை ஊக்குவிக்க வேண்டிய தேவை அல்லது நிர்பந்தமும் அவர்களுக்கு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். கடந்த காலங்களில் முதலீடுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது லஞ்சம், அதில் அதிகார துஷ்பிரயோகங்களை மேற்கொண்டு இழுத்தடிப்பு செய்யப்பட்டது. அதற்கான ஒரு தீர்வாக இந்த அரசாங்கம் ஒரு மிகச்சிறந்த பொறிமுறையை உருவாக்குமா? ஏனெனில் இவர்கள் ஊழலுக்கு எதிரான கோஷத்துடன் வந்தவர்கள் அல்லவா? நிச்சயமாக அவ்வாறான ஒரு பொறிமுறையை நிச்சயமாக அவர் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த காலங்களில் பலர் முதலீடு செய்யாமல் போனதற்கு கூட இந்த நிலைமைகள் காரணம். லஞ்சம் கேட்கப்பட்டது அல்லது வேறு விதமான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் குறிப்பிட்ட இடத்தில் அல்லது அவர்கள் விரும்புகிற இடத்தில் தான் நீங்கள் உங்களுடைய நிறுவனங்களை அமைக்கலாம் என்று அவர்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இது போன்ற பல்வேறு காரணங்களால் தான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பெருமளவுக்கு முதலீடுகளை செய்யாமல் போனதற்கு அது ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவே ஜேவிபி இனவாதத்தை மீண்டும் கையில் எடுக்காதா? எடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆக இலங்கையில் இனி இனவாத ஆட்சி அல்லது இனவாத ஒரு அரசியல் என்பது இல்லாமல் செல்லுமா? இந்த தேர்தலை பொறுத்தவரையில பெருமளவுக்கு இனவாதம் தூண்டப்படவில்லை, இனவாதம் யாருமே பேசவில்லை, பெருமளவுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் இனவாதம் இல்லை என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய உரிமைகளை, இந்த நாட்டினுடைய குடிமக்களினுடைய உரிமைகளை ஏன் அவர்கள் அங்கீகரிக்க மறுக்கின்றார்கள்? தொடர்ந்து நிச்சயமாக அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். நாட்டினுடைய பொருளாதார வெளிப்படையாக யாரும் அந்த அரசியல் தீர்வை முன்வைக்கவில்லை. சமஷ்டி என்று வருகின்ற பொழுது கூட, தற்பொழுது சமஷ்டி என்று கூறுகின்ற பொழுது 7 மாகாணமோ அல்லது 9 மாகாணங்களுக்கு தான் அந்த அதிகாரங்கள் பகிரப்பட போகின்றது. ஆனால் அதனை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களே, தனியே இது வடகிழக்குக்கு போக போகின்றது என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய சிந்தனைகள் இருக்கின்றது. நாடு பிரிந்து விடும் சமஷ்டி என்றால் அப்படியான விடயங்களைத்தான் முன்வைக்கின்றார்கள். பௌத்தத்துக்கு முன்னுரிமை, ஒற்றையாட்சிக்குள் தீர்வு என்பதில் யாரும் விட்டுக் கொடுப்பதாக தெரியவில்லையே. எதிரணியினரை பொறுத்தவரையில அரசாங்கம் அவ்வாறு செய்ய வரும்போது அரசாங்கத்தின் மீது ஒரு மக்களுடைய அவநம்பிக்கை, அதாவது நம்பிக்கையினத்தை ஏற்படுத்துவதற்கு, சிங்கள மக்கள் மத்தியில் அவர்கள் மீதான எதிர்ப்பை தூண்டி விடுவதற்கு இவ்வாறானவை கையாளப்பட்டு வந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு. இருந்த போதிலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில அவ்வாறான பெருமளவுக்கு இனவாதம் கக்கப்பட்டதாக காணப்படவில்லை. பொருளாதாரத்தை மையப்படுத்திய பேச்சுக்கள் அதிகம் பெற்றது. கடந்த தேர்தலில் அந்த இனவாதம் பெருமளவுக்கு இருந்ததை நாங்கள் காண முடிகின்றது. இந்த தேர்தலில் அது இருக்கவில்லை என்றுதான் சொல்லலாம். ஒரு சிலர் பேசினார்கள், விமல் வீரவன்ச, உதயகமல் போன்றவர்கள் பேசினார்கள். அவர்கள் இந்த தேர்தலுடன் காணாமல் போற நிலைமை தான் இருக்கின்றது. அதன்படியில் அந்த பொருளாதாரம் என்பது முக்கிய இடத்தை பற்றி வருகின்றது. அந்த அறகலைய போராட்டத்தில் இடம்பெற்ற போது கூட அந்த பொருளாதாரம் தான் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அந்த அறகலைய போராட்டக்காரர்கள் கூட எங்களுடைய உரிமைகள், அதாவது தமிழ் மக்களுடைய உரிமைகளை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அஞ்சலி செய்வதற்கான உரிமைகளை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த போராட்டம் நடைபெற்ற இடத்தில் கூட கொல்லப்பட்ட தமிழர்கள் அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவு ஊரல்கள் கூட நடைபெற்றது. அந்த வகையிலே அவர்கள் பொறுப்பு குரலையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், தீர்வு வழங்கப்பட வேண்டும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றம் ஒன்று சிங்கள சமூகத்திலும் ஏற்பட்டிருக்கின்றது.
எதிர்காலத்தில் அந்த இனவாதம் என்பது பெருமளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன். அனைவருக்கும் தங்களுடைய வாழ்க்கை திறன் தொடர்பில் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது, தங்களுடைய எதிர்காலம் தொடர்பில். ஆகவே அந்த விடயங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய தேவை என்பது கட்டாயம் ஜேவிபியினுடைய செயற்பாடுகளில் இருக்க வேண்டும். அதனை இவர்களால் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? ஏனெனில் இவர்களுடைய பொருளாதார கொள்கை என்பது பல்வேறு விமர்சனங்களை சந்தித்தது. இந்த தேர்தல் கால பகுதியில் கூட ரணில் விக்ரமசிங்கே கூட மிக கிண்டலாக கூறியிருந்தார், நீங்கள் ஏற்றுமதி செய்ய போகின்றீர்களா, இறக்குமதி செய்ய போகின்றீர்களா, வர்த்தக உடன்படிக்கைகள் இல்லை என்றால் எவ்வாறு உங்களால் முன்னெடுக்க முடியும் என்ற விடயத்தை தொடர்ச்சியாக பல மேடைகளில் அவர் பேசி வந்தார். அவ்வாறு ஒரேடியாக கடந்த காலத்தில் இருந்த உடன்படிக்கைகளை தூக்கி எறிந்து விட்டு இவர்களால் செல்ல முடியாது. நாடு மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். நான் நினைக்கின்றேன், சில கூட்டங்களில் உரையாற்றிய போது அனுராக் குமார் திசநாயக்காவும் சில நேர்காணலில் கூட கூறியிருந்தார், IMF உடனான உடன்படிக்கை மீள் பரிசீலனை செய்யப்படும், அதில் சில மாற்றங்கள் செய்வோம் என்று தான் கூறினாரே தவிர அதை நாங்கள் முட்டாக கைவிடுவோம் என்ற கருத்தை அவர் பிறகு சொல்லவில்லை. முதல் ஆரம்பத்தில் அவ்வாறான சில கருத்துக்களை சில மாற்றங்களுடன் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்றுதான் சொல்லியிருந்தார். அந்த வகையில் சில சந்தர்ப்பங்களில் கூறியிருந்தாலும் கூட அதிகாரத்துக்கு வந்த பின்னர் அதனை நாங்கள் நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது சில விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அதே சமயங்களில் தேர்தல் மேடைகளில் அல்லது மக்கள் மத்தியில் சொன்ன சில விடயங்களை நாங்கள் சில மாற்றங்களை செய்ய வேண்டி இருக்கும். அதில் அவர்கள் என்றால் நாட்டை கொண்டு செல்ல முடியாது, அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியாது என்ற ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் அவர்களிலும் அவர்களுடைய அணுகுமுறைகளிலும் சில மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட வேண்டும் என்றது தேவை இருக்கின்றது. அதனை அவர்கள் செய்வார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அரசியல் கைதிகள் விடயத்தில் ஒரு துணிகர முடிவை ஜேவிபி எடுக்குமா? நான் நினைக்கின்றேன் ஜேவிபியை பொறுத்தவரையிலேயும் அந்த பிரச்சனையிலே அவர்கள் முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஜேவிபியினுடைய ஆரம்ப காலம் என்பது ஆயிரக்கணக்கானவர்கள் சிறையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு நிலைமை இருந்தது. அவர்கள் அனைவருமே பொது மன்னிப்பின் அடிப்படையில் தான் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஒரு தடவை அல்ல, 2 தடவைகள் அவ்வாறு அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலைமை இருந்தது. அந்த வகையில் இந்த அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்பதால் நிச்சயமாக அவர்கள் இந்த விடயத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுப்பார்கள் என்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன். தமிழ் மக்கள் இந்த ஜேவிபியினுடைய வெற்றி மூலம் தாங்கள் என்னென்ன விடயங்களை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் சமூகம் என்ற அடிப்படையில் ஒரு புதிதாக வருகின்றார்கள், புதிய கோட்பாடுகளை முன்வைக்கின்றார்கள், சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய திருத்தத்தை முன்வைத்துத்தான் அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்தார்கள். இதுவரை காலம் இருந்தவர்கள் தவறானவர்கள் என்ற அடிப்படையில் தான் தாங்கள் புதியவர்கள், நாங்கள் வந்து பலவற்றை மாற்றுவோம் என்றுதான் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் கூறிய விடயங்களை மக்கள் ஏற்றிருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறான விடயங்களை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு தரப்பு தமிழர் தரப்பிலிருந்து ஒரு தரப்பு வந்து முன்வைக்கின்ற பொழுது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது. அதே வேளையில் எதிர்காலத்திலுடைய எங்களுடைய உரிமைகள் மற்றது எங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் பல இருக்கின்றது. பொருளாதார ரீதியாகவும் சரி, அன்றாட தேவைகள் சம்பந்தமாகவும் சரி, அந்த நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த கைதிகள் போன்ற விடயங்களிலும் இருக்கின்றது. ஆனபடியால் ஜேவிபியினருடன் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இணங்கி போக வேண்டிய, அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு தேவை தமிழ் தரப்புக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அந்த வகையில் அவ்வாறு செய்தால்தான் எங்களுடைய சில பிரச்சனைகளை நாங்கள் கையாளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். இவர்களுடைய ஆட்சி காலத்தில் சீனாவினுடைய போக்கு என்பது அதிகரிக்கும், சீனாவினுடைய வருகை என்பது இலங்கையில் இன்னும் ஒரு அளவை தாண்டியதாக செல்லும், ராயபக்சர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவு சீனாவினுடைய ஆதிக்கம் இருக்கும் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. அவ்வாறான ஒரு கருத்து முன்வைக்கப்படுவதற்கு காரணம், ஜேவிபி வந்து அதிக அளவுக்கு இடதுசாரி தன்மை கொண்ட ஒரு கட்சி. ஏற்கனவே 2 புரட்சிகளை செய்திருந்தது. அந்த காலங்களின் போது இடதுசாரி கொள்கைகளை தான் அவர்கள் முன்னிலைப்படுத்தி இருந்தார்கள். அந்த வகையில் சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அல்லது அவருடைய செல்வாக்குக்கு உட்பட்டதாக தான் இந்த அரசாங்கம் இருக்கும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இருந்த போதிலும் இந்தியா அதனை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளும் என்பது முக்கியமான கேள்வி இருக்கின்றது. அனுராக் குமார திசநாயக்காவை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே இந்தியாவுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார், அதை நான் முன்னரும் குறிப்பிட்டிருந்தேன். அந்த வகையில் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் நடுநிலைமை தன்மையுடன் 2 நாடுகளுடனும் சம அந்தஸ்தை வச்சு அல்லது சம தூரத்தில் வைத்து அணுக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் போனால் இந்தியா மூலமாக அதிக அளவுக்கு அழுத்தங்களுக்கு உள்ளாக வேண்டிய நிலைமை ஒன்று அவர்களுக்கு ஏற்படும். அந்த வகையில் அவர்கள் ஒரு ராஜதந்திர ரீதியாக திறமையாக அதனை கையாள்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு.
இறுதியாக ஒரு கேள்வி, தமிழரசு கட்சிக்குள் இரண்டு மிகப்பெரிய பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று குறிப்பாக சிறிதரன் அணியாகவும் மற்றது சுமத்திரன் அணியாகவும் செயற்படுகின்றது. தலைவர் இரண்டு அணியுடனும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் செயற்படுகின்றார். அவர் ஒரு தனிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க முடியாதவராக இருக்கின்றார். ஆகவே இதனுடைய போக்கு என்பது மிகப்பெரிய ஒரு கட்சியை தமிழ் மக்கள் இழக்கின்ற நிலைமைக்கு நடக்குவான். நிச்சயமாக அந்த கட்சியை பொறுத்தவரையில் பிளவு என்பது தவிர்க்க முடியாதது. இப்போது அந்த கட்சியினுடைய தலைமை பதவியை உட்பட அந்த கட்சியினுடைய நிர்வாக சபைக்கான தெரிவுகள் எல்லாமே நீதிமன்றத்தின் முன்பாக இருக்கின்றது. நீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்போது வரும், எவ்வாறான அந்த தீர்ப்பு வெளிவரும் என்பது நிச்சயமாக குறிப்பிடப்பட முடியாத நிலைமை இருக்கின்றது. அவ்வாறான நிலைமையில ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைமை தான் அந்த கட்சியை இப்போது வழிநடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. அவர்களுடைய தலைவர் செயலாளர் தான் தொடர்ந்து இருக்க போன்றார்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரையில். நான் நினைக்கின்றேன் அந்த பொது தேர்தலுக்கு முன்பாக அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வெளிவந்து இவர்களுக்கிடையிலே ஒரு இணக்கம் ஏற்படும் என்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலைமையில கட்சி பிளவுபடுவது, ஒரு தரப்பினர் அதிலிருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாதான் இருக்கும். அந்த வெளியேற போகின்ற தரப்பு பலமாக இருக்க போகின்றதா அல்லது உள்ளே இருக்க போகின்ற தரப்பு பலமாக இருக்க போகின்றதா என்பது நிச்சயமாக கூற முடியாது. அது வரப்போன்ற பொது தேர்தலில் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இது தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் இது ஒரு பலவீனமான நிகழ்வு தான். என்னென்னு சொன்னால், நீண்டகால கட்சி, ஒரு பாரம்பரியமான தமிழ் கட்சி என்ற முறையில் அவர்களுடைய ஏற்படக்கூடிய இந்த பாரிய பிளவு என்பது தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை பொறுத்தவரையிலே ஒரு பின்னடைவு தான். உண்மையில் ஒரு கொள்கை ரீதியான நிலைப்பாடுகள் தான் இந்த கட்சியினுடைய உள்ளக முரண்பாடுகள் அல்லது பிளவுகளுக்கு காரணமா, அல்லது தனிப்பட்ட தலைமைத்துவம் தான் உண்மையாக இந்த கட்சிக்குள் இடம்பெறுகின்ற பிரச்சனைக்கு காரணமா? நிச்சயமாக எங்களுக்கு பார்க்கும்போது வெளிப்படையாகவே தெரிகின்றது அது தனிப்பட்ட காரணம் தான் என்று சொல்லி. தலைமைத்துவ போட்டி தான் தமிழ் தரப்பினரிடையே நீண்ட காலமாகவே இடம்பெற்று வந்த பிளவுகள் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் அந்த தலைமைத்துவ போட்டி காரணமாக இருந்திருக்கின்றது. பின்னர் அதுக்கு கொள்கை ரீதியான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. இப்போதும் அவ்வாறான ஒரு கொள்கை ரீதியான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒருவர் ஆதரவு என்றால் மற்றவர் எதிர்ப்பு என்ற நிலப்பாட்டுக்கு போகின்றார்களே தவிர கொள்கை ரீதியில் அதுக்கு அவர்களுக்கு சரியான விளக்கங்களுடன் கொடுக்கக்கூடிய நிலைமை இருப்பதில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது இது தனிப்பட்ட ரீதியான காரணங்களால் தான் ஏற்படுகிறதே தவிர இந்த பிளவுக்கு காரணம் கொள்கை ரீதியான காரணம் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி பிரஷ்னா, உங்களுக்கும்.